கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். தமிழ் திரையுலகில் இயக்குனர்கள் காலம்னு ஒரு இருந்ததுங்க. அதாவது எல்லிசார் டங்கன் அமெரிக்காவிலிருந்து வந்து தமிழ் படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர். அதே மாதிரி ராஜா சாண்டோ, அதே போல் டைரக்டர் சுப்பிரமணியன், எஸ்.எஸ். வாசன், ஏ.வி. மெய்யப்ப செட்டியார், பால் நீலகண்டன், இப்படி இயக்குனர்கள் காலம். அப்புறம் அடுத்து வந்தபோது அதே மாதிரி ஹீரோக்களுடைய காலம் வந்துச்சு. எம்ஜிஆர், சிவாஜி அவர்களுடைய காலம் வந்தது. ஆனாலும் அதுக்குள்ளே புகுந்து வெளியே வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதர். இதே மாதிரி சாதாரணமாக ஒரு எளிய கிராமத்தில், அதாவது நன்னிலமர்களே கொள்ளுமாங்குடி என்கின்ற சின்ன சாதாரண கிராமத்தில் கைலாசம் என்கின்ற காமாட்சி அம்மாள் தம்பதியினருடைய மகனாக பிறந்த பாலச்சந்தர் அவர்கள் 1930 பிறந்தவர். அவர் அங்கே பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டத்தை முடித்தார். ராம அரங்கனல் அப்போ இவருடைய நல்ல நண்பர். அதே போல் இவரோடு கூட படித்தவர்களெல்லாம் திரைத்துறையிலையும் மற்றதிலையும் இருந்தாங்க. இவருக்கு அப்புறம் சென்னையில் ஏஜிஎஸ் ஆஃபீஸ், அதாவது அந்த கணக்கியல் துறையில் வந்து இவர் வேலைக்கு போயிட்டார். அப்போவே இவருக்கு சினிமா தாகம் இருந்தது, நாடகம் எழுதுகிற ஆர்வம் இருந்தது. நாடகங்கள் எழுதினார். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஆங்கில நாடகங்களில் வந்து அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அது அரங்கேற்றமும் பண்ணியிருக்காரு. அப்புறம் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் முதல்ல கதைவசனம் எழுதின ஒரு படம் எதுன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். தெய்வத்தாய் அப்படின்னு ஒரு படம். இந்த தெய்வத்தாய்க்கு கதைவசனம் எழுதியிருப்பார். அதானது எம்ஜிஆர் படம்ங்கிற பேரில் வந்ததுனால அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவர் இயக்கி வந்த முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்க்குமிழிங்கிற படம். நாகேஷை கதாநாயகனை வைத்துக்கொண்டு இவர் பண்ணியிருப்பார். பலர் கூட சொன்னாங்க, இது என்ன நீர்க்குமிழின்னு உடனே உடஞ்சி போகுமே, சென்டிமெண்ட்ஸாக நல்லா இல்லையே, அது கதாநாயகன் வர செத்து போகிறானே, ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆறடி எல்லாமே சொந்தமாடான்னு ஒரு பாட்டெலாம் இருக்கேன்னாங்க. ஆனால் அந்த படம் பிரமாதமாக வெற்றி அடைஞ்சது. எப்படி ஸ்ரீதர் அவர்களுடைய நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு மருத்துவமனையிலே எடுக்கப்பட்டதோ, அதுபோல் இவருடைய அந்த நீர்க்குமிழி படமும் மருத்துவமனையிலே வி. கோபாலகிருஷ்ணன், சௌகர் ஜானகி, மேஜர் சுந்தரராஜன், இவங்க எல்லாருமா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் தனக்குன்னு ஒரு பாணியை கொண்டு வந்தாருங்க. தமிழ் திரையுலகில் அதிகமான புதுமுகங்களை உருவாக்கி அரங்கேற்றம் பண்ணவர் யாருன்னு கேட்டால் இவர் தான். அரங்கேற்றம்னே ஒரு படம் எடுத்தார், அது வேறு விஷயம். சிவாஜி அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தார், எதிரொலின்னு ஒரு படம் பண்ணார். ஆனால் அந்த படம் இப்போ சரியாக போகலை. அதுக்கு முன்னால் அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் எடுத்தார். அத்தனை பேரும் புதுமுகம். அதெல்லாம் சுஜாதா, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், ஜெய் கணேஷ், இத்தனை பேரும் அதில் அறிமுகமாக இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது முக அறிமுகமாக இருப்பாங்க. ஏன் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள், அதே போல் என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், இவங்கெல்லாம் பாலச்சந்தர் பள்ளிக்கூடத்தில் வந்தவங்க தான். அதனால தான் அவரே சொல்வார், எங்களுக்கு நல்ல இடம் கிடச்சது. என் நண்பர் கமலஹாசன் சொல்வார், நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது எனக்கு சண்முகம் அண்ணாச்சியும், நான் வளர்ந்து திரையுலகு வந்த பிறகு பாலச்சந்தர் அவர்களும் இருந்ததால் தான் என்னால் வந்து உயர முடிந்ததுனால. அதனால தான் இன்னைக்கு கூட அவருடைய பிறந்தநாள், இந்த 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்த சினிமா உலக விழாவில் பாலச்சந்தர் அவர்களுக்கு அவருடைய திருவுருவ சிலை திறந்து வச்சார் கமலஹாசன் அவர்கள். அவருடைய மகள் புஷ்பாகன் சாமி அவர்கள் அங்கே இதுக்கு வந்திருந்தாங்க. இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்நீச்சல், அதாவது இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும் பாருங்கள், அதை பற்றியது. நகைச்சுவை அவ்வளவு அருமையாக இருக்கும். மன்மதில் இல்லைன்னு ஒரு படம், அது நீங்கள் இப்போ பார்த்தாலும் அந்த படத்தினுடைய அந்த நகைச்சுவைகளை அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அனந்து என்கின்ற ஒரு அற்புதமான இன்னொரு பாலச்சந்திரனே அவரை சொல்லுவாங்க. கமல் சார் ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன். அனந்தவனுடைய மிக பிரம்மாண்டமான படம் ஒன்று இருக்கும். சிலை இங்கே இருக்கும், படம் அங்கே இருக்கும். அப்போ ரெண்டு பேர் மேலேயும் அவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாருங்க. மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம் பண்ணார். அந்த ஒரே படத்தில் நடித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இவருடைய படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறதுக்காக சொல்லலாம். அந்த படத்தில் நடித்தாங்க. அதில் வரக்கூடிய ரஜினிகாந்துங்கிற கேரக்டரை தான் பின்னாடி சிவாஜி ராவுங்கிற அந்த அவருடைய உண்மையான பேர் கொண்டு அவருக்கு ரஜினிகாந்த்னு பேர் வச்சாங்க. பிரகாஷ் ராஜ், ரமேஷ் அரவிந்த், இவருடைய படங்கள் தவிர இவர் தயாரித்த கவிதாலயாலிருந்து முரளி, அவங்க ஜெயந்தி, இவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பார். நான்கு சுவர்கள்னு ஒரு படம் ஷோலை மாதிரி எடுக்கணும்னு எடுத்தார் ரவிச்சந்திரன் ஜெயசங்கரை வச்சு. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. அதுக்கு பதில் ஜெயசங்கரை வச்சு 100க்கு 100ன்னு ஒரு படம் எடுத்தார். அது பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படியே. பாமாவ ஜெயம்னு ஒரு படம், அடையப்பா இன்றைக்கி பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கும்.
அனுபவி ராஜா அனுபவி டபுள் ஆக்ட் படம் அதை வச்சு இது பண்ணி காமிச்சார். இன்னும் பிற்காலத்தில் நீங்கள் சொல்கிறாருந்தா புன்னகை மன்னன், சிந்து பைரவி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தில்லு முள்ளில் சூப்பர் ஸ்டாரை ஒரு காமெடி முழுக்க காமெடி ரோலில் பண்ண வச்சு ஜெயிச்சு காட்டினார். அது ஒரு ஹிந்தி படத்தினுடைய தழுவலாக இருந்தாலும் கூட அதை வெற்றி பெற்று காண்பிச்சார். இவருக்கு கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது எல்லாவற்றிலையும் காட்டும். இவர் கிடைச்ச ஒரு பெரிய விருது என்னென்னா தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ஒரு இயக்குனர் இவருங்கிறது ஒரு பாராட்டத்தக்கது. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவரை பல மேடைகளில் சந்திச்சிருக்கேன். சாக்லேட் கிருஷ்ணா 600வது அரங்கேற்றத்தின் போது நண்பர் கிரேசி மோகன் அவர்கள் வந்து கிருஷ்ணன் வேஷத்தில் உட்காந்துருப்பார். பக்கத்தில் கமல் இருப்பார், பக்கத்தில் பாலச்சந்தர் இருப்பார். அதில் ஒரு 40 நிமிஷம் நான் பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடு மட்டும் இல்லைங்க, இது மேடையில் பார்த்தோம் சந்திச்சவங்க சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் அவரோட நடிச்சிருக்கேன், அதுதான் பெரிய விஷயம். உத்தம வில்லன் படம் கமல் அவர்கள் எடுத்தார். அந்த உத்தம வில்லன் தான் அவருக்கு அநேகமாக திரையுலகில் கடைசி படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து விஸ்வநாத் அவர்களும் பாலச்சந்தர் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. பெங்களூரில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ நான் போகிறப்பெல்லாம் முதல்ல போன உடனே அவர்கிட்ட வணக்கம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு ஹியூமரை பற்றி அவ்வளோ நல்லா சொல்லுவார். அதோடு மட்டும் இல்லை, நான் கேரள நாட்டிலும் பெண்களுடனே ஒரு படம் நடிச்சிருந்தேன். நானும் ரேணுகா அவங்களும் நடிச்சிருந்தோம். எஸ்எஸ் குமரன் டைரக்ட் பண்ணிருந்தார். அந்த படத்தை பற்றி என்கிட்ட கேட்பார். அந்த படம் நான் பார்த்தனே, ரொம்ப நல்லா இருந்ததே, அது இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கணும் அப்படிம்பார். எனக்கு அவர் வாயால், அதாவது வசிட்டர் வாயால் பிரம்மரசிங்கிற மாதிரி அந்த படத்தை நான் உடனே அவங்க குமரன் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் படம் ஓடல சார், பாலச்சந்தர் பாராட்டின படம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியான பெருமைகளை கொண்டவர். தன்னுடைய நாடக அனுபவத்தின் மூலமாக அபாரமான சாதனைகளை புரிஞ்சார். சின்னத்திரையிலையும் கால் வச்சு, சின்னத்திரையில் அவருடைய அந்த ரயில் ஸ்நேகங்கள், ரயில் பயணங்கள், அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மின்பிம்பங்கள் மூலமாக அவருடைய பையன் கைலாசம் அவங்களோட தாத்தா பேரை தான் வச்சுருப்பார். அவர் வந்து எத்தனையோ சாதனைகளை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரமணி வெர்சஸ் ரமணி இன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்கள். அவங்க அந்த 2 பேருடைய நடிப்பை பார்த்த உடனே பிள்ளைகள்லாம் அப்படி விழுந்து சிரிக்கும். அப்போ இப்போ அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், எழுத்து, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இன்றைக்கி இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸு, அடுத்தடுத்த ஓடிடி என்று எல்லாத்துலேயும் இருக்க முடியும்னு சொன்னால் அவருடைய எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய நல்ல சிந்தனையும் அபூர்வமான வசனங்கள் தாங்க. அபூர்வங்கள்ங்கிற படத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஒரு வசனம் சொல்லியிருப்பார். ரஜினிகாந்த் வந்து ஏமாற்றிட்டு போயிருப்பார் ஸ்ரீவித்யாவை. அவர் வந்தபோது அவர் இறந்து போயிடுவார். அந்த அம்மா ஒரு வசனம் பேசுவாங்க, ஸ்ரீவித்யா, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை, அவர் இறந்தபோது நான் விதவி ஆகிட்டேன் அப்படிங்கும். இதை பாராட்டி பத்திரிகையில் எழுதினாங்க. இது வந்து வசன கவிதைன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து வசனத்துலேயே அற்புதமான ஒரு கவிதை என்று, அழகாக செல்லுலாய்டு கவிதை என்று இதை சொல்லுவாங்க. அப்படி வசனங்கள் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவளொரு தொடர்கதை படத்தில் வந்து அந்த பெண்ணை இவங்க ஃபடாபட் ஜெயலட்சுமி சொல்கிறப்ப அவர் ரொம்ப கர்வியாக இருப்பா போட்டிருக்கே அப்படின்னு உன்னை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒரு பெண் கர்வம் பிடிச்சவளாக இருக்கலாம், கர்ப்பமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ அந்த படம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப பெரும்போடு போட்டுச்சு. அதுவும் கண்ணதாசன் ரொம்ப அழகாக பயன்படுத்தினவரே அவர் தான். 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம்ங்கிற பாட்டும், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போகாதே வேதாந்தம் அப்படின்னு சொல்லி அழகான பாட்டை ஜேசாஸ் பாட வச்சுருப்பார். அவளூர் தொடர்களில் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குங்கிற பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி அசந்து போவோம். அது மாதிரி வாலி அவர்களை கூட தன்னுடைய படத்தில் நடிக்க வச்சுருப்பார். ஏன் கண்ணதாசனையே அவர் ஒரு ஆங்கிளில் கண்ணதாசனாகவே காட்டியிருப்பார். இத்தனை பெரிய சாதனைகள் புரிந்த பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த ஊர், இப்போ நான் சமீபத்தில் அங்கே போயிருந்தேன், நன்னிலம். அங்கே ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க அவருடைய ஊரில். அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட வச்சுருக்கிறாங்க. திரையுலகில் இயக்குனர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டு நம்ம பேசிக்கிட்டு வந்தோம்னா பாலச்சந்தர் அவர்களை தவிர்த்து விட்டு பேச முடியாது. அத்தகைய பெருமையுடையவர் கே. பாலச்சந்தர் அவர்கள்.